ஆசிய கண்டத்தில் இருக்கும் வடகொரியா நாட்டிற்கு பிற நாடுகளுடனான உறவு சிரமமான ஒன்று. சர்வாதிகார ஆட்சி நடப்பதாலேயே பல பொருளாதார தடைகளில் அந்நாடு அகப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வல்லரசு நாடான அமெரிக்காவுடன் அந்நாட்டிற்கு சுமூகமான உறவு இல்லை. இதனாலேயே வடக்கு அமெரிக்க கண்டத்தில் கியூபா நாட்டை தவிர பிற நாடுகளில் வடகொரியாவிற்கு தூதரகங்கள் கூட இல்லை. இரு நாடுகளுக்கும் இடையில் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் பனிப்போர் நிலவி வருவதால் வர்த்தகம் மற்றும் அரசியல் சார்ந்த எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் இல்லை. அமெரிக்காவுடன் பகைத்து கொள்ள விரும்பாத பல நாடுகள் வடகொரியாவுடன் நட்பு பாராட்டுவதில்லை. ஆனால் நியூயார்க் நகரில் அமைந்திருக்கும் இந்த கட்டிடம் வடகொரிய அரசாங்கத்திற்கு சொந்தமானது. இங்கு பல வடகொரிய பிரதிநிதிகள் இருக்கின்றனர். டர்ட்டில் பே என அழைக்கப்படும் இந்த பகுதி அமெரிக்காவில் இருந்தாலும் அருகாமையில் இருக்கும் இந்நிலம் யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பிற்கு சொந்தமானது. இந்த பகுதியில்தான் யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பின் தலைமையகம் செயல்படுகிறது. இந்த தலைமையகத்தை சுற்றி சுமார் 190க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதி மற்றும் தூதரக கட்டிடங்கள் இருக்கின்றன. வடகொரிய நாட்டின் கட்டிடம் இந்த அமைப்புடனான பேச்சுவார்த்தைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வேலை பார்க்கும் வடகொரிய பிரதிநிதிகளின் முக்கிய பணி அந்நாட்டின் செய்தி தொடர்பு மற்றும் கொள்கை பேச்சாளர்களாக இருப்பதுதான். உலக நாடுகளிடம் இருந்து வரும் கண்டன குரல்களுக்கு பதில் அனுப்புதல், மனித உரிமை மீறல்கள் பற்றிய விளக்கம் மற்றும் பொருளாதார தடைகள் பற்றிய விவாதம் என்பவற்றை வடகொரியா சார்பாக செயல்படுத்துவார்கள். அந்த நாட்டின் அரசியல் நிலைப்பாடு மற்றும் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங்-உன்னின் ஊதுகுழலாகவே இவர்கள் இருக்கின்றனர். இங்கு பணியாற்றுபவர்கள் சுழற்சி அடிப்படையில் மாற்றப்படுவதுண்டு. இவர்கள் இந்த கட்டிடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் சுற்றளவில் மட்டுமே செல்ல முடியும். அந்த எல்லையை மீறி வெளியே செல்ல இவர்கள் அமெரிக்காவின் நிர்வாகத்துறையிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும்.